நம்ம கட்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ப்ரோபயாட்டிக் சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். ஸோ தயிர் எடுத்துக்கலாம், மோர் வந்து எடுத்துக்கலாம், நீராகாரம் வந்து எடுத்துக்கலாம், கம்மங்கூழ், கேழ்வரகுல செய்த கூழ் ஒரு நாள் புளிக்க வச்சு வந்து நம்ம எடுத்துக்கிறது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நல்ல ப்ரோபயாட்டிக் வந்து கிடைக்கும். ரெண்டாவது ப்ரீபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ப்ரீபயாட்டிக்னா என்னென்னா, ஸோ ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது அப்படியே நம்ம அந்த நல்ல பாக்டீரியாஸை உணவின் மூலமாக வந்து நம்ம எடுத்துக்கிறது. இந்த பாக்டீரியாஸுக்கான சில உணவுப் பொருட்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், சல்ஃபர் அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், இதெல்லாம் தான் நம்மளுடைய கட் பாக்டீரியாஸுக்கு தேவையான உணவுப் பொருட்கள். அதை தான் நம்ம ப்ரீபயாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூண்டு, வெங்காயம், வாழைப்பழம், நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், இது எல்லாமே ப்ரீபயாட்டிக் தான். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. மூணாவதா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு தியான பயிற்சிகளோ இல்லை சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. நைட் சீக்கிரமாக தூங்குறது நல்லது. ஆன்டிபயோட்டிக்ஸோ பெயின் கில்லர்ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னாலே கட் நல்லா பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். முக்கியமாக டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம், காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க, இல்லை நெய் சேர்ந்த 7 days டீடாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்கள் ஸ்கின்னு நல்லாவே வந்து க்ளோவாகும். சோரியாசிஸ், எக்ஸிமா மாதிரியான பிரச்சனைகளுமே வந்து சரியாகும். மன அழுத்தம் இருக்கிறவங்களும் இந்த 7 days டீடாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டீடாக்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய உணவுகளை முறையாக நல்ல நட்ஸு, காய்கறி, கீரைகள், பழங்கள் இந்த மாதிரியான ஒரு உணவு முறைகளையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய மனதும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். நிறைய பேர் வந்து தூக்கம் வரல, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாத்திரைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம், முதல்ல கட்டை டீடாக்ஸ் பண்ணுங்கள். இந்த கட்டை டீடாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த கழிவுகள் வெளியேறும் பொழுதே உங்களுடைய மனது நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து அடையும். அதே மாதிரி ஸ்கின்னும் நல்லா வந்து க்ளோ ஆகும். அதை ஒரு 7 daysலேயே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாற்றங்கள்லாம் வரும் பொழுதே நம்மளுடைய உடம்பு, மனசு எல்லாமே வந்து புத்துணர்வு வந்து பெறும். ஆரோக்கியமான ஒரு நபராகவும் வந்து மாறலாம்.